can fight back. ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு ராஜலக்ஷ்மி அகாடமி. நம்ம டிஎன்பிஎஸ்சி குரூப் 1 மெயின்ஸில் இருக்கக்கூடிய ஆப்டிடியூட் அண்ட் மென்டல் எபிலிட்டி பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ ஆப்டிடியூட் அண்ட் மென்டல் எபிலிட்டி உங்களுக்கு பேப்பர் 1 யூனிட் 3ல் இருக்கக்கூடிய சிலபஸ் படி பேப்பர் 1ல் வந்து பார்த்திங்கன்னா அவுட் ஆஃப் 250 உங்களுக்கு 50 மார்க்ஸ் தான் வந்து இந்த யூனிட் 3க்கு. ஸோ இதை வந்து நீங்கள் ஈஸியாக ஸ்கோர் பண்ணிடக்கூடிய சப்ஜெக்ட். ஸோ இப்போ புதுசாக வந்த பேட்டர்ன் படி பார்த்தீங்கன்னா 10 மார்க்ஸ் வந்து உங்களுக்கு அவுட் ஆஃப் 3 யூ ஹேவ் டு ரைட் 2. அதே மாதிரி 15 மார்க்ஸும் வந்து 3 கொடுத்து 2. ஸோ இது வந்து 20 மார்க்ஸ் அண்ட் இது 30 மார்க்ஸ். ஸோ டோட்டலாக வந்து உங்களுக்கு 50 மார்க்ஸ் அவுட் ஆஃப் 250. 50 மார்க்ஸ் இஸ் ஃபார் மென்டல் எபிலிட்டி பார்ட்டு. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு மேக்ஸ் ரிலேட்டட் இருக்கும் அண்ட் ஆல்சோ மென்டல் எபிலிட்டிக்கு கீழே இந்த கம்ப்யூட்டர் ரிலேட்டட் இருக்கும். ஸோ சோர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு சமச்சீர் புக்ஸ் மேக்ஸை பொறுத்தவரை 6th to 10th வித் ஸ்பெஷல் எம்ஃபசிஸ், அதாவது 10th மேக்ஸ் புக்கில் வந்து ரொம்ப ஹை இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். பிகாஸ் அதிலேருந்து டைரெக்டாக கொஸ்டின்ஸ் அப்படியே அந்த எக்ஸாம்பிள் கொஸ்டின் அப்படியே வந்து கேட்டிருக்காங்க. ஸோ அதே மாதிரி நம்மளுடைய அந்த கம்ப்யூட்டர் பார்ட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா கிளாஸ் 11 வால்யூம் 1 கம்ப்யூட்டர் சயின்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு புக் இருக்கும். ஸோ அது போத் இங்கிலீஷ் அண்ட் தமிழ் மீடியம்லேயே அவைலபிளாக இருக்குது. ஸோ அது எல்லாமே நம்ம லேட்டர் கிளாஸஸில் வந்து பார்க்கலாம். ஸோ சிலபஸ் பார்த்துக்கிட்டிங்கன்னா குவான்டிடேட்டிவ் ஆப்டிடியூட் பொறுத்தவரை அனாலிட்டிக்கல் இன்டர்பிரிட்டேஷன் ஆஃப் டேட்டா, பர்சன்டேஜ், ஹெச்சிஎஃப் அண்ட் எல்சிஎம். ஸோ இதிலேருந்து லாஸ்ட் இயர் ஒரு மெயின்ஸ் கொஸ்டின் இருந்தது. அண்ட் ரேஷியோ அண்ட் ப்ரொபோர்ஷன், சிம்பிள் இன்ட்ரெஸ்ட், காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட், ஏரியா அண்ட் வால்யூம் இன்சரேஷன் டாபிக் அண்ட் டைம் அண்ட் ஒர்க், ப்ராபபிலிட்டி. ஸோ இந்த ப்ராபபிலிட்டிக்கு வந்து பேஸ் வந்து பார்த்திங்கன்னா பெர்மியூட்டேஷன் அண்ட் காம்பினேஷன்ஸ். ஸோ உங்களுக்கு உள்ளே வந்து கொஸ்டின்ஸ் எல்லாமே போத் தமிழ் அண்ட் இங்கிலீஷில் தான் இருக்கும். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ப்ரிலிம்ஸ்க்கும் மெயின்ஸுக்கும் இருக்கக்கூடிய டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக ப்ரிலிம்ஸில் ஷார்ட்கட் யூஸ் பண்ணி நீங்கள் சால்வ் பண்ணிடுவீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஹெச்சிஎஃப் எல்சிஎம்மாக இருக்கட்டும். ஸோ எதுனாலும் நீங்கள் வந்து ஷார்ட்கட் பண்ணிடலாம். பட் மெயின்ஸை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எழுதுகிற மாதிரி இருக்கும், ரிட்டன் ஒன். இப்போது லாஸ்ட் இயர் வந்து பார்த்தீங்கன்னா இது ஐ திங்க் 15 மார்க்ஸில் கேட்டிருந்தாங்கன்னு நினைக்கிறேன். ஒரு 2 நம்பருக்கு ஹெச்சிஎஃப் அண்ட் 2 நம்பருக்கு எல்சிஎம். ஸோ இது மேக்ஸிமம் நம்மளுக்கு 1 பேஜ் கூட தாண்டாது. பட் நம்மளுக்கு வந்து 2.5 பேஜஸ் கிட்டத்தட்ட இருந்தது. ஸோ அதில் எப்படி ஃபில் பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி நீங்கள் ப்ரெசன்டேஷனை வந்து இம்ப்ரூவ் பண்ணணும். அதே மாதிரி ஷார்ட்கட்லாம் இல்லை, நீங்கள் ஒவ்வொரு ஸ்டெப்புக்குமே உங்களுக்கு வந்து மார்க் அலோகேஷன் வச்சுருப்பாங்க. ஸோ ஸ்கிப் பண்ணுறது இல்லை ஷார்ட்கட் யூஸ் பண்ணுறது மெயின்ஸ்க்கு உதவாது. மெயின்ஸில் நீங்கள் கண்டிப்பாக ஃபுல் டீட்டெயில்டாக தான் எழுதணும். ஸோ ப்ரெசன்டேஷன் அப்படிங்கிறப்போ உங்களுக்கு இந்த கிவன், இப்போ கேள்வியில் கொடுத்துருக்கிறத கிவன் அப்படின்னு சொல்லி நம்ம ஸ்கூல் டைம்லலாம் எழுதியிருப்போம். ஸோ அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு மார்க்ஸ் கொடுக்காது. பட் ப்ரெசன்டேஷன் அந்த பேப்பரை ஃபில் பண்ணுறதுக்கு ஒரு பார்ட்டாக இருக்கும். ஃபார்முலா கண்டிப்பாக இருக்கணும் அண்ட் ஸ்டெப் பை ஸ்டெப் நீங்கள் வந்து சால்வ் பண்ணியிருக்கணும். கேல்குலேட்டர் அலோட், பட் கேல்குலேட்டரில் என்ன கேல்குலேட்டர் அப்படிங்கிறது ஸ்பெசிஃபைடாக இருக்குது. கேசியோவில் ஒரு சின்னதாக ஒரு கேல்குலேட்டர் இருக்கும், இந்த சோலார் டைப் அந்த இது கிடையாது. ஸோ ரொம்ப அந்த ஹேண்டி கேல்குலேட்டராக இருக்கும். ஸோ அதுதான் அலோவ் பண்ணுவாங்க. லாஸ்ட் இயர் பார்த்தீங்கன்னா அந்த சோலார் இது இருக்க மாதிரி நான் கொஞ்சம் பெருசாக இருக்கக்கூடிய கேல்குலேட்டர் கொண்டு வந்ததுக்கு அதை அலோவ் பண்ணலை. இது லாஸ்ட் டைம் டென்ஷன்லாம் வந்து குறைக்கணும் அப்படின்னா நீங்கள் அந்த சின்னதாக ஒரு குட்டி கைக்கு அடக்கமாக ஒரு கேல்குலேட்டர் இருக்கும். ஸோ அதை வாங்கிக்கோங்க. அண்ட் அந்த ஆன்சர்ஸை சேவ் பண்ணக்கூடிய கேல்குலேட்டர், சயின்டிஃபிக் கேல்குலேட்டர்ஸ் இதெல்லாம் அலோடே கிடையாது. ஸோ இது நெக்ஸ்ட் கிளாஸில் வேணால் இதோட அந்த சாம்பிள் இமேஜ் அண்ட் லிங்க் வேணால் வந்து அட்டாச் பண்ணுறேன். ஸோ இந்த கேள்வியெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டேரெக்டாக 10 மார்க்காகவும் கேட்காம 10 மார்க் 15 மார்க்காக டேரெக்ட் கொஸ்டினாக ஒரே கொஸ்டினாக இல்லாமல் உங்களுக்கு ஸ்ப்ளிட்டப்பில் கேட்குறதுக்கும் சான்சஸ் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் நான் சொன்ன மாதிரி அந்த ஹெச்சிஎஃப் எல்சிஎம் வந்து 7.5 7.5 மார்க் 7.5 மார்க்குன்னு சொல்லி பிரித்து கேட்டிருந்தாங்க. ஸோ அப்படி கேட்குறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது. ஸோ நீங்கள் கான்செப்ட் எல்லாத்தையும் நல்லா கிளியராக தெரிஞ்சு வச்சுக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி நிறையா சம்ஸ் வந்து ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். நம்மளோட சமச்சீர் புக்கே வந்து அந்த சோர்ஸே போதும். ஆர்எஸ் அகர்வால் போகிற அளவுக்கு தேவையில்லை. நம்ம சமச்சீர் புக் அண்ட் அந்த கம்ப்யூட்டருக்கு சொன்ன மாதிரி அந்த வால்யூம் 1 புக் போதும். ஸோ இது எல்லாமே ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் பார்ட் கீழே கவர் ஆயிரும். இது எல்லாமே வந்து +1 இந்த பார்ட் எல்லாமே +1 ஸ்டாட்டிஸ்டிக்ஸில் வந்து இருக்கும். ஸோ இது எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக கவர் பண்ணலாம். இது மொத்தமே வந்து டேட்டா இன்டர்பிரிட்டேஷன் அப்படிங்கிற ஹெட்டிங் கீழே கவர் பண்ணுவேன். அண்ட் இந்த பேராமெட்ரிக் ரெப்ரசன்டேஷன் ஆஃப் டேட்டாவுக்கு வந்து பார்த்திங்கன்னா 9th 10th சமச்சீர் புக்ஸே வந்து இதுக்கு போதும்.
நெக்ஸ்ட்டு இந்த கம்ப்யூட்டர் டெக்னாலஜி கீழே இருக்கக்கூடிய, ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா பேசிக் டேர்ம்ஸ், கம்ப்யூட்டரை பொறுத்தவரை அந்த ஜென்ரேஷன்ஸ், ஃபர்ஸ்ட் ஜென்ரேஷன் எது, செகண்ட் ஜென்ரேஷன் எதுன்னு சொல்லிட்டு நம்மளுடைய அந்த ஃபர்ஸ்ட் யூனிட்லேயே இதை தான் கவர் பண்ணியிருப்பாங்க. கம்ப்யூட்டரில் இருக்கக்கூடிய காம்பனன்ட்ஸ் என்னென்ன, அந்த சிபியு, கீபோர்டு அப்படின்னு சொல்லிட்டு பேசிக்ஸ் தான் வந்து இதில் இருக்கும். அதே மாதிரி இந்த ஐசிடி இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி பேப்பர்லேயும் இங்கே படித்ததை வந்து அங்கே அப்ளை பண்ணலாம், அதே மாதிரி அங்கே படித்ததை இங்கே அப்ளை பண்ணலாம். பிகாஸ் எல்லாமே இந்த டெக்னாலஜி அப்படிங்கிறது கீழே இதெல்லாம் வந்துடும். ஸோ இன்ஃபர்மேஷன் அண்ட் கம்யூனிகேஷன் டெக்னாலஜி, தென் டெசிஷன் மேக்கிங் அண்ட் ப்ராப்ளம் சால்விங், தென் பேசிக்ஸ் இன் கம்ப்யூட்டர் அண்ட் கம்ப்யூட்டர் டெர்மினாலஜிஸ். ஸோ இது எல்லாமே ஸ்ப்ளிட் அப் பண்ணி கேட்குறதுக்கு சான்சஸ் இருக்குது. பட் இதெல்லாம் வந்து ஒரு பிக் கொஸ்டினாகவே வந்து கேட்கலாம். ஸோ இதெல்லாம் நம்ம லேட்டர் கிளாஸஸில் பார்க்கலாம். இன்றைக்கி நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போகிற டாபிக் பெர்முடேஷன்ஸ் அண்ட் காம்பினேஷன்ஸ். ஸோ இந்த பெர்முடேஷன் அண்ட் காம்பினேஷன் பேஸ் நம்மளுக்கு தெரிஞ்சிருச்சு அப்படின்னா இதை வச்சு தான் ப்ராபபிலிட்டி கேட்பாங்க. ப்ராபபிலிட்டி வந்து அதிகமாக கேட்கக்கூடிய கேள்வி. இந்த லாஸ்ட் இயர் ப்ரிலிம்ஸ் மெயின்ஸோட பேட்டர்ன் வந்து சேஞ்ச் பண்ணாங்க. பட் அதுக்கு முன்னாடியும் வந்து ப்ராபபிலிட்டியோட வெயிட்டேஜ் வந்து அதிகமாக தான் இருந்தது. ஸோ ப்ராபபிலிட்டினா என்ன அப்படிங்கிறத பார்க்குறதுக்கு முன்னாடி ஃபேக்டோரியல்னால் என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுப்போம். ஸோ இது நிறைய பேர் நீங்கள் ப்ரிலிம்ஸில் வந்து இதெல்லாம் அட்டென்ட் பண்ணி தான் வந்திருப்பீங்க. பட் இருந்தாலும் ஒரு ப்ரஷ்அப் மாதிரி பண்ணிக்கலாம். ஸோ ஃபேக்டோரியல் அப்படிங்கிறப்போ நம்ம எப்படி கண்டுபிடிக்கலான்னா, கொடுத்துருக்க நம்பர்லேருந்து அதை அப்படியே 1 வரை வந்து லெஸ் பண்ணிக்கிட்டே போகணும். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த 3 ஃபேக்டோரியலுக்கு அவங்க கொடுத்துருக்காங்க. 3 ஃபேக்டோரியலை 3 × 2 × 1 அப்படின்னு சொல்லி எழுதியிருக்காங்க. ஸோ 1 வரை வந்து ரெடியூஸ் பண்ணிக்கிட்டே போகணும். இப்போ 5 ஃபேக்டோரியல்னால் 5ல் ஸ்டார்ட் பண்ணி 1 வரை 3 2 1. ஸோ உங்களுக்கு ஈஸியாக புரிகிறதுக்கு இதுதான். ஸோ அதுதான் வந்து கொடுத்துருக்காங்க. 6 ஃபேக்டோரியல்னால் 6 5 4 3 2 1 அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம 6 ஃபேக்டோரியலை இப்படியும் எழுதலாம். 6 × 5 ஃபேக்டோரியல் அப்படின்னு சொல்லி எழுதலாம். இது வந்து லேட்டர் உங்களுக்கு வேறு டாபிக்ஸ் இல்லை வேறு சம்ஸ் ஏதாவது சால்வ் பண்ணும்போது பார்க்கலாம். இதில் முக்கியமானது என்ன பார்த்தீங்கன்னா, 1 ஃபேக்டோரியல் இஸ் 1, 0 ஃபேக்டோரியல் இஸ் ஆல்சோ 1. ஸோ இது ரொம்ப முக்கியம் இந்த பாயிண்ட்டு. 1 ஃபேக்டோரியலுங்கிறது ஒன்று தான், 0 ஃபேக்டோரியலுங்கிறது ஒன்று தான். ஸோ அதே கண்டென்ட் வந்து தமிழில் இருக்குது. வரிசை காரணி பெருக்கல் அல்லது இயலெண் தொடர் பெருக்கல் ஃபேக்டோரியல் அப்படிங்கிறது எப்படி கண்டுபிடிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ 1 ஃபேக்டோரியல் 0 ஃபேக்டோரியல் இது ரெண்டத்தோட ஆன்சருமே 1. ஸோ இது ரொம்ப முக்கியம். ஸோ பெர்முடேஷன் வரிசை மாற்றங்கள் அப்படின்னா என்னென்னா, காம்பினேஷன் சேர்மானங்கள் அப்படின்னா என்னென்னு பார்க்கலாம். ஸோ இது பேசிக்காக ஒரே தான், பட் ஒரே ஒரு சின்ன டிஃப்ரென்ஸ் தான் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் ABC இந்த 3 ஆல்ஃபபெட்ஸ் இருக்குது. இந்த 3 எழுத்துக்களை வந்து எப்படினாலும் எத்தனை வகையாக வந்து அரேஞ்ச் பண்ணலாம், 2 பேராக எத்தனை வகையாக அரேஞ்ச் பண்ணலாம் அப்படின்னா நம்ம என்ன சொல்லுவோம், ஏபி இல்லை பிஏ, பிசி ஆர் சிபி, ஏசி ஆர் சிஏ. ஸோ இந்த மாதிரி நம்ம பிரித்தோம். அதாவது ஆர்டர் அப்படிங்கிற ஒரு இதில் முக்கியத்தில் இது வந்து ஃபர்ஸ்ட்டில் நிற்கிறாங்க, இவங்க செகண்டில் இருக்காங்க. ஸோ இது ஃபர்ஸ்ட் செகண்ட் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய அரேஞ்ச்மெண்ட் ஆஃப் திங்ஸ், வரிசைப்படுத்துதல், அந்த வரிசைகளில் வந்து டிஃப்ரென்ஸ் பார்த்தோம் அப்படின்னா அது பெர்முடேஷன். வரிசைகளுக்கு முக்கியத்துவம் கொடுத்தா அது பெர்முடேஷன், வரிசை மாற்றங்கள் அப்படிங்கிறது. காம்பினேஷனில் அது தேவையில்லை. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம வேற ஒரு எக்ஸாம்பிள் எடுத்து பார்த்தோம் அப்படின்னா, இப்போது கிரிக்கெட் மேட்ச்சே வந்து வச்சுக்கோங்களேன், இந்தியா ஆஸ்திரேலியா ஸ்ரீலங்கா. ஸோ மேட்ச் வந்து யாருக்கும் நடுவில் நடக்கும். அந்த பாசிபிள் 2 அப்படிங்கிறப்போ நம்ம என்ன சொல்லுவோம், ஒன்று இந்தியா விசஸ் ஆஸ்திரேலியா சொல்லுவோம், இல்லை இந்தியா விசஸ் ஸ்ரீலங்கா ஆர் ஆஸ்திரேலியா விசஸ் ஸ்ரீலங்கா. இப்போது இந்த மாதிரி போட்டால் இதுக்கு பேர் வந்து காம்பினேஷன்ஸ். இப்போது நம்ம பெர்முடேஷனுங்கிறப்போ எப்படி போடுவோம்னா, ஆஸ்திரேலியா விசஸ் இந்தியான்னு போடுவோம், ரெண்டுமே ஒரே அர்த்தம் தான். ஸோ காம்பினேஷனுங்கிறப்போ நம்மளுக்கு செலெக்ஷன் ஆஃப் திங்ஸ் தான் முக்கியம், அரேஞ்ச்மெண்ட் முக்கியம் இல்லை. நம்ம தேர்ந்தெடுக்கும் விதம், அந்த தேர்ந்தெடுக்கும் முறை மட்டும்தான் வந்து முக்கியமே தவிர என்ன வரிசையில் இருக்குது அப்படிங்கிறதுக்கு நம்ம முக்கியத்துவம் கொடுக்க மாட்டோம். ஸோ வரிசைக்கு முக்கியத்துவம் கொடுத்தா அது பெர்முடேஷன் ஆர் வரிசை மாற்றங்கள். தேர்ந்தெடுக்கும் முறை, செலெக்ஷன் ஆஃப் திங்ஸ், அதுக்கு முக்கியத்துவம் கொடுத்தோம்னா காம்பினேஷன்ஸ்.
சேர்மானங்கள் அப்படிங்கிறது. ஸோ இதில் உங்களுக்கு டிஃபைன் பெர்முட்டேஷன் இல்லை டிஃபைன் காம்பினேஷன் சேர்மானங்கள் பற்றி எழுதுக அப்படின்னு சொல்லி கேட்டால் இந்த டேர்ம் முக்கியம். செலெக்ஷன் ஆஃப் ஆப்ஜெக்ட்ஸ் வித்தவுட் கன்சிடரிங் த ஆர்டர் ஆஃப் அரேஞ்ச்மெண்ட், அதாவது வரிசை முறையை கருதாமல் தேர்ந்தெடுக்கும் முறையாகும். அதுதான் சேர்மானம் அப்படிங்கிறது. பெர்முட்டேஷனுங்கிறது வரிசை மாற்றம் என்பது பொருட்களை பல வழிகளில் மாற்றி அமைத்து காண்பதாகும். அது அரேஞ்ச்மெண்ட் ஆஃப் திங்ஸ் இன் டிஃப்ரெண்ட் வேஸ் அப்படிங்கிறது பெர்முட்டேஷன். ஸோ அதனால தான் 6 காம்பினேஷன் பெர்முட்டேஷனில் எடுத்திருப்பாங்க. 6 விதமாக 6 வேஸ் எடுத்திருப்பாங்க. பட் காம்பினேஷனில் ஒன்லி 3 வேஸ் தான். இது பேசிக் ஃபார்முலாஸ். இதில் பார்த்தீங்கன்னா ஆர்டர் மேட்டர்ஸ், ரெப்பிட்டிஷன் அலோடு. ரெப்பிட்டிஷன் அலோடு, இதில் ரெப்பிட்டிஷன் நாட் அலோடு. ஸோ இதுக்கு n பவர் r. ஸோ என்னங்கிறது டோட்டல், இது செலெக்ஷன் என்ன வேணும் அப்படிங்கிறது. ஸோ இது கொஸ்டின்னு வச்சுக்கோங்க, இது கிவன் வச்சுக்கோங்க, அப்போ உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ அதே மாதிரி ரெப்பிட்டேஷன் நாட் அலோடுங்கிறப்போ n ஃபேக்டோரியல் பை n மைனஸ் ஆர் த ஹோல் ஃபேக்டோரியல். ஸோ ஃபேக்டோரியல்னால் எப்படின்னு சொல்லிட்டு, இப்போ 5 ஃபேக்டோரியல்னால் 5 இன்ட்டு 4 இன்ட்டு 3 இன்ட்டு 2 இன்ட்டு 1 வரை நீங்கள் ரெடியூஸ் பண்ணணும் அப்படிங்கிறது தான் ஃபேக்டோரியல். ஸோ ரெப்பிட்டேஷன் அலோடு இல்லை அப்படின்னு கொடுத்துருந்தா இந்த ஃபார்முலா, ரெப்பிட்டேஷன் அலோடுன்னு கொடுத்துருந்தா இந்த ஃபார்முலா. ஸோ காம்பினேஷன்லேயும் அதே மாதிரி தான். ஆர்டர் டசன்ட் மேட்டர், அது காம்பினேஷன்னாலே ஆர்டர் மேட்டர் கிடையாது. ஸோ இதில் ரெப்பிட்டேஷன் அலோடு அப்படின்னு கொடுத்துருந்தா n ஃபேக்டோரியல் பை ஆர் ஃபேக்டோரியல் இன்ட்டு n மைனஸ் ஆர் த ஹோல் ஃபேக்டோரியல். ஸோ ரெப்பிட்டேஷன் அப்படிங்கிறது இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இந்த கொடுத்துருக்கிற வார்த்தையில் 2 ஆர் ரிப்பீட்டடாக இருக்குது. ஸோ இந்த ரெப்பிட்டேஷன் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி கொடுத்துருந்தாலோ இல்லை ரெப்பிட்டேஷன் அலோடுன்னு கொடுத்துருந்தாலோ அதுக்கு தான் இந்த டிஃப்ரெண்ட் ஃபார்முலா. மோஸ்ட்லி நம்ம இந்த ஃபார்முலா தான் யூஸ் பண்ணுவோம். ஸோ நம்ம நிறைய சம்ஸ் சால்வ் பண்ணுறப்போ உங்களுக்கே கான்செப்ட் கிளியர் ஆயிரும். ஸோ உங்களுக்கு பேசிக்காக தெரிய வேண்டியது இது ஒரு விஷயத்தை மட்டும் நீங்கள் மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக சால்வ் பண்ண முடியும். ஃபர்ஸ்ட்டு கொடுத்துருக்கிறது கிவன் ஆர் டோட்டல், தென் கேட்டிருக்கிறது ஃபைண்ட் இல்லைனா ஹவு மெனி வேஸ் அப்படின்னு சொல்லி கேட்பாங்க இல்லையா. ஸோ அது ஸோ இதை என்னன்னும் இதை ஆறுனும் கன்சிடர் பண்ணுங்கள். ஸோ உங்களுக்கு ஈஸியாக ஃபிக்ஸ் ஆயிடுச்சு அப்படின்னா உங்களால் சால்வ் பண்ண முடியும். இப்போது 10 பால்ஸ் 10 ப்ளூ பால்ஸ் இருக்குது. இதிலிருந்து நான் 5 பால் மட்டும் எடுக்கணும்னு இருக்கேன். ஸோ ஐ வாண்ட் டு டேக் 5 பால்ஸ் அப்படின்னா நீங்கள் இந்த ஃபார்மேட் பார்த்தீங்கன்னா NCR அப்படிங்கிற ஃபார்மேட்டில் தான் நீங்கள் எழுதுவீங்க. ஸோ காம்பினேஷன் கேட்குறப்போ NCR அப்படிங்கிறதுல எழுதுவீங்க. ஸோ நான் சொன்ன மாதிரி என்னங்கிறது நான் சொன்னது டோட்டல் ஆர் கிவன். ஸோ மொத்தம் 10 பால் இருக்குது. 10C நம்ம எவ்வளோ எடுக்கணும், ஃபைண்ட் ஆர் வேஸ் 5 பால்ஸ். ஸோ 10C5. ஸோ இதை சால்வ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் வந்துடும். ஸோ இப்போது 5C4 இதை எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5 இன்ட்டு இந்த 4 டைம்ஸ் இதை ரெடியூஸ் பண்ணணும். 4 இன்ட்டு 3 இன்ட்டு 2 டிவைடட் பை இந்த 4க்கு ஃபேக்டோரியல் 4 இன்ட்டு 3 இன்ட்டு 2 இன்ட்டு 1. ஸோ இதுதான் 5C4. இதை சால்வ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 5C4க்கான ஆன்சர் வந்துடும். இப்படி சால்வ் பண்ணாமல் இன்னொரு வே இருக்குது. ஸோ இது N, இது R. ஸோ NCR is equal to NC N minus R. ஸோ இதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. NCR is equal to NC by N minus R. அதாவது இந்த இடத்துல டிஃப்ரென்ஸ் ரொம்ப கம்மியாக இருந்தது அப்படின்னா அதை நம்ம இப்படி சால்வ் பண்ணலாம். இப்போது 5C 5 minus 4 அப்படிங்கிறப்போ 5C1 அப்படின்னு சொல்லி வரும். ஸோ 5C4ங்கிறது இப்போது 5C1 ஆயிடுச்சு. ஸோ 5 1 ரெடியூஸ் பண்ணணும். ஸோ இதுக்கு மேலே ஒன்றும் இல்லை, தென் 1. ஆன்சர் இஸ் 5. லாஸ்ட் இதுலேயும் ஆன்சர் 5 தான் வந்தது. இதை நம்ம ஃபுல்லாக சால்வ் பண்ணுறதுக்கு பதிலாக இப்படியும் சால்வ் பண்ணலாம். ஸோ இது ஒரு முக்கியமான இது, நோட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி நான் சொன்ன மாதிரி கிவன் ஆஸ்க்டு, அதாவது ஃபைண்ட் இல்லைனா கொஸ்டின் அப்படின்னு சொல்லலாம்.
10 பால்ஸ், 10 ப்ளூ பால்ஸ், 5 பிளாக் பால். இதிலிருந்து ஒரு 2 பால்ஸ் எடுக்க போகிறோம். அப்படின்னா டோட்டல் பால்ஸ் எத்தனை? 15. C2. ஸோ இதை எப்படி சால்வ் பண்ணலாம்? 15 × 14, 2 நம்பர் வர மாதிரி மேலே, தென் 2ஓட ஃபேக்டோரியல். ஸோ இது நீங்கள் 15 × 7 அப்படின்னு போட்டிங்கன்னா ஆன்சர் வந்துடும். உங்களுக்கு கேல்குலேட்டர் அலோடுங்கிறனால இதை பற்றி நான் ஒரி தேவையில்லை. ஸோ இன்னும் ஒரு சம் போடுவோம். ஃபைண்ட் 10 C3 and 8 C4. ஸோ ஃபர்ஸ்ட் இதை சால்வ் பண்ணலாம். 10 × 9 × 8 divided by 3 ஃபேக்டோரியல். இப்போ 3 × 2 × 1. ஸோ இது எப்படி வந்தது சம்மந்தமே இல்லாமல் அப்படின்னு நீங்கள் யோசிச்சிங்கன்னா, இப்போ நம்ம NCR ஃபார்முலா பார்த்தோம் இல்லையா? n ஃபேக்டோரியல் divided by n minus r ஃபேக்டோரியல் into r ஃபேக்டோரியல். இந்த ஃபார்முலா நம்ம பார்த்த ஞாபகம் இருக்கா? ஸோ இந்த ஃபார்முலாவை தான் நம்ம இப்படி எழுதுகிறோம். ஷார்ட்கட்டில் இவ்வளோ இந்த மாதிரி வருது. ஸோ 10 C3ங்கிறது 10 ஃபேக்டோரியல் டிவைடட் பை n மைனஸ் ஆருங்கிறது 10 minus 3 which is 7 ஃபேக்டோரியல் divided by 3 ஃபேக்டோரியல். ஸோ இந்த 10 ஃபேக்டோரியலை 10 × 8 × 7 × 6 × 5 × 4 × 3 × 2 × 1 divided by 7 ஃபேக்டோரியல்ங்கிறப்போ 7 × 6 × அப்படின்னு சொல்லிட்டு into 1. இந்த பார்ட் கரெக்டாக, சாரி into 9 போட மறந்துட்டேன், சாரி. 7 × 6 × 5 இன்ட்டுங்கிறது இதில் வந்துடும். அதே மாதிரி 3 ஃபேக்டோரியல். இப்போ இதுவும் கேன்சல் ஆயிரும். ஸோ அப்போது 10 × 9 × 8ங்கிறதும் டிவைடட் பை 3 ஃபேக்டோரியல். இதைத்தான் நம்ம இங்கே ஏற்கனவே போட்டிருக்கோம். ஸோ நம்ம கேன்சல் பண்ணால் 120 வரும். ஸோ இதே மாதிரி 8 C4க்கு போடலாம். 8 × 4 நம்பர் மேலே வரணும். இங்கே 4 இருக்கனால 4 நம்பர் மேலே வரும். இப்போ 7 × 6 × 5 டிவைடட் பை 4 ஃபேக்டோரியல். 4 × 3 × 2 × 1. ஸோ இதை கேன்சல் பண்ணிங்கன்னா 3 2 4 2. ஸோ ஆன்சர் 70 வரும். ஸோ பேசிக்ஸ் உங்களுக்கு சொல்லியாச்சு. NCR is equal to NCn minus R 10 C8. இப்போ இதை நம்ம போடணும் அப்படின்னா 10 × அப்படின்னு சொல்லி till 9 × 8 × 7 × 6 5 1 2 3 4 5 6 7 8 அப்போ 3 வரை போடுவோம். தென் கீழே 8ங்கிறப்போ 8 ஃபேக்டோரியலுங்கிறப்போ அது ஒரு 7 நம்பர். இந்த நம்பர் ஃபுல்லாக அது நம்ம மறுபடியும் எழுதணும். into 2 × 1 அப்படின்னு எக்ஸ்ட்ராவாக வரும். ஸோ இவ்வளோ இது போடுறதுக்கு பதிலாக ஈஸியாக 10 C n மைனஸ் R. இது n, இது R. ஸோ 10 C2. இது ஈஸியாக 10 C2னா 10 × 9, கீழே 2 ஃபேக்டோரியலுக்கு 2 × 1. ஸோ 5 45. ஸோ இதை மட்டும் நோட் பண்ணிக்கோங்க. ஸோ பெர்முட்டேஷனில் இந்த ஒரு டைப் ஆஃப் கொஸ்டின் வந்து ரொம்ப முக்கியம். ஸோ இந்த மாதிரி கூட நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ இதில் வரக்கூடிய இந்த கான்செப்ட்ஸ் உங்களுக்கு புரிஞ்சிருச்சு அப்படின்னா இதை நீங்கள் மித்த எந்த இதுக்குனாலும் அப்ளை பண்ணலாம். ஃபர்ஸ்ட் இந்த ஒரு கொஸ்டினுக்கு போடுவோம். தென் நான் ஒரு கொஸ்டின் தரேன், அதை சால்வ் பண்ணுங்கள். இந்த செஷன் எண்டில் அதுக்கான ஆன்சர் சொல்கிறேன். என்ன கொடுத்துருக்காங்கன்னா, அரேஞ்ச் த வேர்ட் மனிஷ் இன் த ஃபாலோயிங் வே. ஸோ மனிஷ்னு கொடுத்துருக்கிறத இந்த 3 வழியிலையும் வந்து அரேஞ்ச் பண்ண சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஒன் வந்து இன் ஹவு மெனி வேஸ் த வேர்ட் மனிஷ் கேன் பி அரேஞ்ச்டு. ஸோ இது நார்மலாக எப்படி எத்தனை வழிகளில் அரேஞ்ச் பண்ண முடியும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. தென் வவல்ஸ் எல்லாமே ஒன்றா இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு கண்டிஷனும், தேர்ட் கொஸ்டின் வவல்ஸ் ஒன்றா இருக்கக்கூடாதுங்கிற ஒரு கண்டிஷனும் கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கான தமிழில் இதில் இருக்குது. ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் வந்து சால்வ் பண்ணுவோம்.
மனிஷ். ஸோ கிட்டத்தட்ட 1 2 3 4 5 6 6 letters. ஸோ இந்த ஆர்டரில் தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி எந்த கண்டிஷன் கொடுக்கல. ஜஸ்ட் இந்த வேர்டை நீங்கள் எத்தனை வகையில் அரேஞ்ச் பண்ணலாம் அப்படின்னா நம்ம எப்படி எழுதணும்னா 6 ஃபேக்டோரியல். ஸோ 6 ஃபேக்டோரியலுங்கிறது 6 into 5 into 4 into 3 into 2 into 1. ஸோ ஆன்சர் இஸ் 720. ஸோ இதெல்லாம் நீங்கள் ஈஸியாக வந்து கேல்குலேட்டர்லேயே போட்டுடலாம். மித்த அந்த மாடர்ன் இந்தியா அண்ட் சோஷியல் இஷ்யூஸ்க்கு தான் நீங்கள் நிறைய எழுதுகிற மாதிரி இருக்கும். ஸோ நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க எழுதுறதுக்கு. நெக்ஸ்ட்டு வவல்ஸ் எல்லாமே ஒன்றா இருக்கணும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ மனிஷில் எத்தனை வவல்ஸ்ன்னு பார்க்கலாம். MANISH. ஸோ வவல்ஸ் பார்த்தீங்கன்னா AI 2 வவல்ஸ் இருக்குது. ஸோ வவல்ஸ் எல்லாமே ஒன்றா இருக்கணும் அப்படிங்கிறதுனால இந்த மொத்தத்தையும் சேர்த்து 1 அப்படின்ட்டு நம்ம கன்சிடர் பண்ணணும். AI அந்த 2 லெட்டர்ஸையும் நம்ம 1 அப்படின்ட்டு சொல்லி கன்சிடர் பண்ணணும். ரிமைனிங் இருக்கக்கூடிய கான்சனன்ட்ஸ் பார்த்தீங்கன்னா MNSH மொத்தம் 4 இருக்குது. ஸோ இந்த 4ஐயும் சேர்த்து ப்ளஸ் டோட்டல் 5 ஃபேக்டோரியல். நம்மளுக்கு கொடுத்துருக்க கண்டிஷன் வவல்ஸ் எல்லாம் ஒன்றா இருக்கணும். ஸோ அந்த ஒன்றா இருக்கிறத 1 அப்படின்னு சொல்லி எடுத்துகிட்டு ரிமைனிங் இருக்கக்கூடிய லெட்டர்ஸை எத்தனை இருக்குன்னு எண்ணி பார்த்துட்டு இப்போது எத்தனை ஹவு மெனி வேஸ் அப்படிங்கிறப்போ இதெல்லாம் சேர்ந்து ஒன்று. இப்படி பாருங்கள் MNSH. ஸோ இது வந்து ஒரே லெட்டர். இப்போ நம்ம லாஸ்ட் இதில் எப்படி கண்டுபிடிச்சோம் மனிஷ் அப்படிங்கிறத டோட்டலாக 6 ஃபேக்டோரியல் அப்படின்னு கண்டுபிடிச்சோமா. ஸோ இங்கே வந்து 5 ஃபேக்டோரியல் தான். பிகாஸ் 2 வவல்ஸ் இருக்குது. அது ரெண்டுத்தையுமே கிளப் பண்ணி நான் 1 அப்படின்னு எடுத்துக்கிறேன். பிகாஸ் வவல்ஸ் ஷுட் பி டுகெதர் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க கண்டிஷனில். ஸோ 5 ஃபேக்டோரியல். தென் இப்போது நம்ம அந்த 2 தான் கன்சிடர் பண்ணியிருக்கோம் இல்லையா. ஸோ அதை மல்டிப்ளை பண்ணணும். எத்தனை வவல்ஸை வந்து நம்ம ஒன்று சேர்த்துருக்கோம். ஸோ 2 ஃபேக்டோரியல்ஸ் 2 வவல்ஸை கன்சிடர் பண்ணியிருக்கனால நம்ம எடுக்கிறோம். டிவைடட் பை இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இதில் ஏதாவது ரெப்பிட்டேஷன் இருந்ததுன்னா வேர்ட்ஸ் வந்து AIA அப்படிங்கிறப்போ 2 வேர்டு மீன் 2 லெட்டர் 2 A வந்து ரிப்பீட் ஆகுது அப்படின்னா நம்ம ரெப்பிட்டேஷனுக்கானதையும் கீழே போடணும். ஸோ நம்மளுக்கு இதில் அந்த மாதிரி எதுவும் இல்லை அப்படிங்கிறதுனால just 2 factorial into 5 factorial. 2 into 1 5 into 4 into 3 into 2 into 1. ஸோ இது நம்ம சால்வ் பண்ணால் 240 ஆன்சர் வரும். ஸோ இவ்வளோ தான் வவல்ஸ் டுகெதர் அப்படிங்கிறப்போ அதை நம்ம 1ன்னு கன்சிடர் பண்ணுறோம். அந்த ரிமைனிங் இருக்கக்கூடிய 4. ஸோ 5 ஃபேக்டோரியல். தென் எத்தனை வவல்ஸை நம்ம எடுத்துருக்கோம் அப்படிங்கிறதுக்கு 2 ஃபேக்டோரியல். 2 மல்டிப்ளை பண்ண ஆன்சர் கிடச்சிரும். ரெப்பிட்டேஷனுங்கிறப்போ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 2I அப்படின்னு மனிஷ் அப்படிங்கிறதுல 2I வருது அப்படின்னா அதில் 2 டைம்ஸ் A வந்திருக்கு. ஸோ அந்த ரெப்பிட்டேஷனை டிவிஷனில் கீழே போட்டுறணும். இவ்வளோ தான் சிம்பிள். ஸோ இப்போது வவல்ஸ் எதுவும் சேராமல் இருக்கணும் அப்படிங்கிற கண்டிஷன் வவல்ஸ் ஆர் நாட் டுகெதர் அப்படிங்கிறதுக்கு நம்ம பார்ப்போம். ஸோ நம்ம படிச்சிருப்போம் இல்லையா P of A ப்ளஸ் ப்ராபபிலிட்டி ஆஃப் A ப்ளஸ் ப்ராபபிலிட்டி ஆஃப் B இஸ் ஈக்குவல் டு 1. அதாவது டோட்டல் ப்ராபபிலிட்டி எப்போயுமே ஆல்வேஸ் 1 அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஏதாவது ஒன்றை கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணுவோம் 1 மைனஸ் P ஆஃப் A. ஃபார் எக்ஸாம்பிள் P ஆஃப் B கண்டுபிடிக்கணும்னா 1 மைனஸ் P ஆஃப் A அப்படின்னு சொல்லி போடுவோம் இல்லையா. ஸோ இதே இதுதான் வவல்ஸ் நாட் டுகெதர் அப்படிங்கிறப்போ மொத்த இதில் இருந்து வவல்ஸ் டுகெதர் எவ்வளோ வருது அப்படிங்கிறத மைனஸ் பண்ணாலே வவல்ஸ் நாட் டுகெதர் வந்துடும். இப்போது 5 பிளாக் ப்ளஸ் 2 ப்ளூ. பால்ஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா டோட்டலாக மொத்தம் 7 பால்ஸ் இருக்குதுன்னு அர்த்தம். இப்போது உங்களுக்கு கொஸ்டினில் வந்து மொத்தம் 7 பால்ஸ் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. அதில் வந்து 2 ப்ளூ. அப்போ எவ்வளோ பிளாக் இருக்கும் அப்படின்னு கேட்டால் நீங்கள் என்ன சொல்லுவீங்க 7 மைனஸ் 2 இருக்கக்கூடிய அந்த ரிமைனிங் தான் வந்து பிளாக் 5 பிளாக் பால்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அதே மாதிரி தான் இந்த கான்செப்டும். ஸோ நம்ம ஃபர்ஸ்ட்டு கண்டுபிடிச்சது 6 ஃபேக்டோரியல் கண்டுபிடிச்சோம் இல்லையா. ஸோ கேன் பி அரேஞ்சில் நம்ம என்ன பார்த்தோம் 6 ஃபேக்டோரியல் which is 720. அதே மாதிரி வவல்ஸ் டுகெதரில் 5 ஃபேக்டோரியல் இன்ட்டு 2 ஃபேக்டோரியல்னு போட்டு 214 கண்டுபிடிச்சோம். ஸோ இதை சப்ராக்ட் பண்ணால் 480.
ஸோ வவல்ஸ் நாட் டுகெதர் அப்படிங்கிறதுல பார்த்தீங்கன்னா மொத்தம் 480 வழிகள் இருக்குது. ஸோ இதே டைப் கொஸ்டினுக்கு காஃபி அப்படிங்கிற வேர்டுக்கு கண்டுபிடிங்க. ஃபஸ்ட்டு ஹவு மெனி வேஸ் இட் கேன் பி அரேஞ்ச்ட். செகண்ட் ஒன் vowels together. vowels not together. ஸோ இதுக்கான ஆன்சரை நம்ம நெக்ஸ்ட் செஷனில் கூட பார்க்கலாம். ஸோ இதை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். காஃபி அப்படிங்கிறதுக்கு ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா இன் ஹவு மெனி டிஃப்ரெண்ட் வேஸ் கேன் த லெட்டர்ஸ் ஆஃப் த வேர்ட் ஆப்டிக்கல் என்ற வார்த்தையின் எழுத்துக்களை எத்தனை வெவ்வேறு வழிகளில் ஏற்பாடு செய்ய முடியும். ஸோ வவல்ஸ் எல்லாமே ஒன்றா இருக்கணும். உயிரெழுத்துக்கள் எப்போதும் ஒன்றிணைவதற்கு. ஆக்சுவலாக உயிரெழுத்துக்கள்ங்கிறப்போ உங்களுக்கு இங்கிலீஷில் AEIOU வவல்ஸ் அப்படிங்கிறது AEIOU. ஸோ இதை வந்து அரேஞ்ச் பண்ண சொல்லியிருக்காங்க. வவல்ஸ் எல்லாமே ஒன்றா இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ PTICAL. ஸோ இதில் வவல்ஸ் பார்த்தீங்கன்னா 1, 2 and 3. ஸோ இந்த 3 வவல்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம ஏற்கனவே பார்த்தோம் இல்லையா, அந்த 3ஐயும் 1 அப்படின்னு சொல்லி கன்சிடர் பண்ணணும். ப்ளஸ் ரிமைனிங் இருக்கக்கூடாது. PTCL 4. 1 + 4 is 5 factorial. இப்போது 5 factorial இன்ட்டு நம்ம எத்தனை வவல்ஸ் கன்சிடர் பண்ணியிருக்கோம்? 1, 2, 3 3 வவல்ஸ். ஸோ இதுதான் ஆன்சர். 5 factorial இன்ட்டு 3 factorial அப்படிங்கிறது தான் ஆன்சர். ஸோ சால்வ் பண்ணிங்க அப்படின்னா 5 factorial is 120 and 3 factorial is 6. 720 ways வந்து இதை நம்ம அரேஞ்ச் பண்ணலாம் with vowels together. ஸோ vowels not togetherனா 1, 2, 3, 4, 5, 6, 7 மொத்தம் 7 லெட்டர் இருக்குது. அப்போ 7 factorial மைனஸ் இந்த 720னா vowels not together அப்படிங்கிறதுக்கான ஆன்சர் வந்துடும். ஸோ ஒரு இதில் ரெப்பிட்டேஷன் இருந்தால் டிவைஷனில் போட்டு நம்ம சால்வ் பண்ணிடலாம். பட் இங்கே வந்து 2 இதுலேயுமே ரெப்பிட்டேஷன் வர மாதிரி இருக்குது. அதாவது வவல்ஸ்லேயும் ரெப்பிட்டேஷன், அந்த ப்ராக்கெட்குள்ளே வரதுலேயும் ரெப்பிட்டேஷன், அந்த வெளியே இருக்கிறதுலையும் ரெப்பிட்டேஷன் இருக்குது. அப்படின்னா எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படிங்கிறது தான் இந்த எக்ஸாம்பிள். இன்ஜினியரிங் NGIN. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா வவல்ஸ் எதுன்னு பார்ப்போம். 1, 2, 3, 4, 5. ஸோ அதை மட்டும் தனியாக எடுத்துப்போம். தென் NGNRNG. ஸோ நம்ம யூஸ்வலாக எப்படி எழுதுவோம்? 1, 2, 3, 4, 5, 6. தென் இதை மொத்தமாக ஒன்று. ஸோ 7 factorial டிவைடட் பை, இப்போது இது எல்லாமே ஒன்று. ஸோ இதில் வந்து ரெப்பிட்டேஷன் இருக்குது இல்லை அப்படிங்கிறத பார்க்காதீங்க. ஸோ இந்த ரிமைனிங் இருக்கக்கூடியதில் பாருங்கள் 1, 2, 3. ஸோ 3 factorial இன்ட்டு ஜியில் 2 தடவை ரிப்பீட் ஆயிருக்கு. ஸோ 2 factorial. இதை ஃபஸ்ட்டு சால்வ் பண்ணணும். 4 into 3 into 2 into 1. Then 3 into 2. Then 2 into 1. ஸோ இந்த 3, 2 கேன்சல் ஆயிரும். தென் 2 2s are 4. ஸோ இதை சால்வ் பண்ணிங்கன்னா 420 வரும். 420 இதுக்கு கிடைக்கும். பட் நம்மளுக்கு கான்சனன்ட்ஸில் மட்டும் இல்லை, அதாவது வெளியே இருக்கக்கூடிய நம்பரில் ஆல்ஃபாபெட்ஸில் மட்டும் இல்லை, இந்த ப்ராக்கெட்குள்ளேயும் நம்மளுக்கு இருக்குது அப்படிங்கிறதுனால இதுக்கு தனியாக பார்க்கணும். ஸோ இதை மட்டும் பார்த்தோம் அப்படின்னா ரெப்பிட்டேஷன் 5 factorial மொத்தம் 5 வேர்டு டிவைடட் பை, ஞாபகம் இருக்கா நம்ம போனதில் போட்டப்போ 7 factorial இன்ட்டு 5 factorial போடலை. நம்ம இதை கன்சிடர் பண்ணலை. பிகாஸ் இதில் ரெப்பிட்டேஷன் இருக்கிறதுனால நம்ம கன்சிடர் பண்ணல. பட் நார்மலாக நம்ம எப்படி போடுவோம்? 7 factorial இன்ட்டு 5 factorialனு போட்டிருப்போம். ஸோ இதை வந்து நம்ம தனியாக எடுத்து பண்ணும்போது 5 factorial டிவைடட் பை எத்தனை இருக்குது? 3 E. ஸோ 3 factorial
இன்ட்டு I 2 இருக்குது. ஸோ 2 ஃபேக்டோரியல். இதை நம்ம சால்வ் பண்ணோன்னா 10 கிடைக்கும். ஸோ நம்ம ஏற்கனவே பண்ணது 420 அண்ட் இது ஒரு 10. ஸோ டோட்டலாக ஆன்சர் 4200. 4200 வழிகளில் வந்து நம்ம இந்த இன்ஜினியரிங் அப்படிங்கிற வேர்டை வவல்ஸ் எல்லாத்தையும் ஒன்றா வச்சு அரேஞ்ச் பண்ணலாம் அப்படிங்கிறது தான் ஆன்சர். ஸோ இதை ஃபைனலாக உங்களுக்கு மெயின்ஸில் நான் சொன்ன மாதிரி ஆன்சர் எழுதி முடிக்கும்போது இந்த மாதிரி எழுதி முடிங்க. There are 4200 ways that can be formed from the letters of the word engineering so that the vowels இந்த மாதிரி கொஸ்டினில் கொடுத்துருக்கிறத அப்படியே ஆன்சரில் ரிப்பீட் பண்ண போகிறீங்க வித் அந்த நீங்கள் கண்டுபிடிச்ச ஆன்சரை. ஸோ இதை ஸ்டெப் பை ஸ்டெப்பாக போடணும். ஸோ இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் ஐதர் 10 மார்க்லேயோ இல்லை 15 மார்க்லேயோ உங்களுக்கு எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி 2 இடத்துலையுமே கொடுத்து கண்டுபிடிக்க சொல்கிற மாதிரி. இப்போ பேசிக்ஸில் நம்ம பார்த்தோம் இல்லையா, கொடுத்துருக்கிற கிவன் P, அதாவது பெர்மிட்டேஷன்னா P இல்லாட்டி C காம்பினேஷனுங்கிறப்போ தென் ஃபைண்டு. ஸோ இது அப்படி தான். ஹவு மெனி 3-letter வேர்ட்ஸ் ஆர் ஃபார்ம்டு யூஸிங் த லெட்டர்ஸ் ஆஃப் த வேர்ட் டைம், அதாவது டைம் என்ற வார்த்தையின் எழுத்துக்களை பயன்படுத்தி எத்தனை 3 எழுத்து வார்த்தைகள் உருவாகின்றன அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு கேட்டிருக்கிறது 3, ஃபைண்டு வந்து 3, ஃபைண்டுங்கிறது தான் நம்மளோட R. அண்ட் கிவன் வந்து பார்த்திங்கன்னா டைம் TIME, ஸோ 4P3, 4 into 3 into 2, answer is 24. நமக்கு இதில் ரெப்படேஷன் எதுவும் கிடையாது. ஸோ அதனால் இந்த ஃபேக்டோரியல் அப்படின்னு போட்டு சால்வ் பண்ணுறதுக்கான இது கிடையாது. அதே மாதிரி நம்மளுக்கு இத்தனை கண்டிஷன் இவ்வளோ வவல்ஸ் இருக்கணும் அப்படின்னு சொல்லி எதுவும் கொடுக்கல. ஜஸ்ட் சிம்பிளாக 4 லெட்ரு இருக்கக்கூடிய வேர்டை நான் கொடுத்துட்டேன். அதில் 3 லெட்ரு வரணுன்னா எத்தனை வழிகள் இருக்குது அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கு நம்ம டைரெக்டாக அப்படி போட்டு சால்வ் பண்ணிடலாம். ஸோ நம்ம லாஸ்ட்டாக பார்த்த மாதிரி அதே இது. ஸோ கிவன் என்ன கொடுத்துருக்காங்க, அவுட் ஆஃப் 13 பிளேயர்ஸ், கிரிக்கெட் அணிக்கான 13 விளையாட்டு வீரர்களுள் 11 வீரர்களை கொண்ட ஒரு குழு தேர்வு செய்யப்பட இருக்கிறதுன்னு இருக்கணும். ஸோ அவுட் ஆஃப் 13 பிளேயர்ஸ் 13 பிளேயர்ஸ் கொடுத்துருக்காங்க மொத்தமாக. அதில் 11 பிளேயர்ஸ் சூஸ் பண்ணணும். ஸோ 13 பிளேயர்ஸ் அப்படிங்கிறது N, 11 பிளேயர்ஸுங்கிறது R. ஸோ 13 இது வந்து செலெக்ஷன். ஸோ C11. ஸோ 13C11 நம்ம எப்படி எழுதலாம், 13C13 minus 11 which is 13C2 அப்படின்னு எழுதலாம். இவ்வளோ இதை நம்ம 11 இது வரைக்கும் ரெடியூஸ் பண்ணி கண்டுபிடிக்கிறதுக்கு டிவைடட் பை 11 ஃபேக்டோரியல் போட்டு கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம இந்த ஷார்ட்கட் டெக்னிக் தெரியுது இல்லையா. ஸோ 13C2ங்கிறது 13 into 12 டிவைடட் பை 2 into 1. ஸோ 13 into 6 78 ஆன்சர். ஸோ நீங்கள் எழுதும்போது இந்தளவுக்கு கொஞ்சம் டீட்டெயில்டாக எழுதுனா உங்களுக்கு பேப்பரில் வந்து ஃபில்லப் ஆகும். பிகாஸ் அவ்வளோ பெரிய பேஜ் வந்து நம்மளால் ஃபில்லப் பண்ண முடியாது மேக்ஸ் வச்சு. தியரிட்டிக்கல் கொஸ்டினாக நம்ம எதையாவது எழுதிடலாம். பட் இந்த சம்மில் வந்து இதுக்கு மேலே என்ன போட முடியும் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். லாஸ்ட் இயர் சம்ஸ் எல்லாமே அப்படி தான் இருந்தது. இப்போது கொடுத்துருக்க கேள்வி பாருங்கள், வாட் ஆர் த நம்பர் ஆஃப் வேஸ் டு செலக்ட் 3 men? Men and women. மூணு பேர் வந்து men, 2 women. இதில் 1 man and 1 women always selected அப்படிங்கிற கண்டிஷனில் கொடுத்துருக்காங்க. இந்த கொஸ்டினில் ஒரு டவுட் இருக்குது. ஸோ நம்ம நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம். ஃபைண்ட் நம்பர் ஆஃப் வேஸ் இன் விச் 4 balls கேன் பி செலக்டட் ஃப்ரம் 4 green and 6 white balls. ஸோ இதில் எந்த ஒரு கண்டிஷன் கொடுக்கல, 4 பால் செலக்ட் பண்ணணும். அதில் கொடுத்துருக்கிறதுல வந்து 4 green and 6 white, அது என்ன கலர்ஸ் அப்படின்லாம் ஸோ மென்ஷன் பண்ணலை. ஸோ இது டோட்டல் 10 balls. ஸோ நம்மளுடைய NCR 10C4 10C4ங்கிறப்போ 10 into 9 into 8 into 7 divided by 4 factorial. ஸோ இதை சால்வ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் கிடச்சிரும். ஸோ கிவன் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா 5 men and 6 women. men, women.
இதில் 5 பேர் இருக்காங்க. விமெனில் வந்து பெண்களில் வந்து 6. ஸோ என்ன கேட்டிருக்காங்கன்னா 2 men and 3 women ஒரு கமிட்டி ஃபார்ம் பண்ணுறதுக்கு how many number of ways selecting 2 men and 3 women கேட்டிருக்காங்க. ஸோ இதில் எந்த ஒரு கண்டிஷனும் இல்லாமல் 2 men இருக்கணும், அதே மாதிரி 3 women இருக்கணும். இவ்வளோ பேர் இருக்கணும், அட்லீஸ்ட் 2 இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி கொடுக்காம 2 men and 3 women சொல்லி டைரக்ட் கொஸ்டின். ஸோ இது எப்படி நம்ம சால்வ் பண்ணலாம்? ஆஸ் யூஷுவல் NCR டோட்டல் என்ன 5, C 2 பேர் மேன், அதே மாதிரி 6C given find given or total இங்கே find. ஸோ இதில் வந்து and அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. ஸோ we have to multiply. or either or அப்படிங்கிற கண்டிஷன் இருந்துச்சுன்னா ஆட் பண்ணணும். ஸோ இது ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ 5C2 into 6C3 நம்ம சால்வ் பண்ணோம் அப்படின்னா 200 ஆன்சர் வரும். ஸோ இது சால்வ் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு அப்போ தான் அது வந்து வரும். 5 into 4 divided by 2 into 1 இதுவும், then 6 into 5 into 4, then 3 factorial 3 into 2 into 1. அடுத்த கேள்வி பார்த்தீங்கன்னா 6 boys and 4 girls and 4 children are to be selected. ஸோ நம்பர் ஆஃப் பாய்ஸ் பார்த்தீங்கன்னா 6 அண்ட் கேர்ள்ஸ் வந்து 4. இதில் வந்து 4 பேரை செலக்ட் பண்ணலான்னு இருக்காங்க 4. ஸோ இன் ஹவு மெனி டிஃப்ரெண்ட் வேஸ் கேன் தென் பி செலக்டட் சச் தட் அட்லீஸ்ட் 1 பாய் ஷுட் பி தேர். ஒரு பையன் கண்டிப்பாக இருக்கணும் அப்படிங்கிறது கண்டிஷன். ஸோ இது எத்தனை வேஸில் இருக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ மொத்தம் 4ன்ட்டாங்க. ஸோ 1 3 இருந்தால் 4 ஃபார்ம் பண்ணலாம். அதே மாதிரி 2 2 பிகாஸ் 1 கண்டிப்பாக ஒரு பையன் இருக்கணும் அப்படிங்கிறது கண்டிஷன். 3 1 4 0 பிகாஸ் நம்மளுக்கு கேர்ள்ஸ் பற்றின கண்டிஷன் கொடுக்கல. ஸோ 4மே பசங்களாக கூட இருக்கலாம். அவங்க கொடுத்துருக்க கண்டிஷன் வந்து அட்லீஸ்ட் 1 பாய் ஷுட் பி தேர் தான். ஸோ இந்த மாதிரி நம்மளுக்கு 4 கண்டிஷன் இருக்குது. இந்த 4 கண்டிஷனுக்கு நம்ம போடுறதுக்கு பதிலாக நம்ம இன்னொரு ஒரு டெக்னிக் ஆல்ரெடி நம்ம பார்த்துருந்தோம் இல்லையா, வவல்ஸ் டுகெதர் வவல்ஸ் நாட் டுகெதர் அப்படிங்கிறதுக்கு எப்படி சால்வ் பண்ணுறோம் அப்படின்ட்டு. டோட்டலாக ஒன்று கண்டுபிடிச்சிட்டோம், மைனஸ் அந்த கொடுத்துருக்க கண்டிஷன் தவிர இருக்கக்கூடிய ஒரு கண்டிஷன் இருக்கு இல்லையா, அதுக்கு ஆப்போசிட்டான கண்டிஷன். இப்போ இதில் ஆப்போசிட்டான கண்டிஷன் என்ன? எல்லாமே பொண்ணுங்களாக இருக்கணும் அப்படிங்கிறது ஆப்போசிட்டான கண்டிஷன். அப்படின்னா தானே பசங்க எதுவுமே இருக்க மாட்டாங்க. ஸோ இதை கண்டுபிடிச்சினாலே நம்ம வரக்கூடிய ஆன்சர் அட்லீஸ்ட் 1 பாய்ஸ் இவங்க கொடுத்துருக்க கண்டிஷன் படியான ஆன்சர் கிடச்சிரும். ஸோ இதை நீங்கள் தனித்தனியாக சால்வ் பண்ணியும் பாருங்கள். தனித்தனியாக எப்படி போடுவீங்க? 6C1 into 4C3 அப்படின்னு சொல்லி 6C1 into 4C3 அதே மாதிரி ப்ளஸ் இங்கே வந்து ப்ளஸ் வரும். பிகாஸ் ஏதாவது ஒரு கண்டிஷன் தான் ஆர் அப்படிங்கிறதுல தான். இது இல்லைனா இப்படி ஒரு ஃபார்ம் பண்ணியிருக்கலாம், இல்லை இப்படி ஒரு ஃபார்ம் பண்ணியிருக்கலாம். நம்ம 4 வேஸ் வந்து போட்டோம் இல்லையா. ஸோ அது எல்லாத்தையும் இப்போ ஆட் பண்ணி உங்களுக்கு ஒரு ஆன்சர் வரும். ஸோ அதை எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ நான் சொல்லக்கூடிய அந்த டெக்னிக் படியும் போகலாம். நம்ம நார்மலாக எப்படி கண்டுபிடிப்போம்? டோட்டல் சி ஆஸ்க்ட் ஆர் கொஸ்டின் ஃபைண்ட் அந்த மாதிரி. ஸோ NCR இங்கே என்னவாக இருக்கும்? 10. மொத்தம் 6 + 4 அப்படிங்கிறப்போ 10C. இதுலேருந்து 4 பேர் தான் செலக்ட் பண்ண போகிறோம். இது டோட்டல். இதில் இருந்து எல்லாமே பொண்ணுங்களாக இருந்தா அப்படிங்கிற கண்டிஷனுக்கு என்ன வரும்? 4. மொத்தம் பொண்ணுங்க 4. இதில் நான் 4 பேரையுமே செலக்ட் பண்ணுறேன். அப்போனா தான் எல்லாமே கேர்ள்ஸ் அப்படின்ட்டு வரும். ஸோ 4C4. இதிலேருந்து இதை மைனஸ் பண்ணோம் அப்படின்னா 10 into 9 into 8 into 7 divided by 4 factorial 4 into 3 into 2 minus 1. 4C4ங்கிறது ஒரே இது இருந்ததுன்னா 1. இது உங்களுக்கு இன்னும் குழப்பமாக இருந்ததுன்னா C0ன்னு வரும். ஸோ இது வந்து ஆன்சர் 1 தான். ஸோ இதை நீங்கள் கேன்சல் பண்ணி கொண்டு வந்தீங்கன்னா 209 அப்படிங்கிறது ஆன்சராக வரும். இந்த ஆன்சரும் நீங்கள் அந்த சால்வ் பண்ணதில் வரக்கூடிய ஆன்சரும் ஒரே மாதிரி இருக்கும். ஸோ மறக்காமல் சால்வ் பண்ணி பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு வந்து கான்செப்ட் வந்து புரியும். நம்ம ஷார்ட்கட்லேயே வந்து நம்ம பார்த்துட்டோம் அப்படின்னா, ஆக்சுவலாக இது ஷார்ட்கட்டு, இதுவும் ஒரு டெக்னிக் தான், இன்னொரு விதமாக பண்ணக்கூடியது தான். ஸோ இதை வந்து ஈஸியாக உங்களுக்கு டைமை
குறைக்கிறதுக்கு தான் வந்து இந்த டெக்னிக். ஸோ நீங்கள் வந்து அந்த எலாபரேட் பண்ணி பார்க்குறதுலேயே பாருங்கள். பிகாஸ் வேறு சம்ஸ் வந்து கொஞ்சம் சின்ன லெவலில் நம்பர்ஸ் இருந்தது அப்படின்னா பாசிபிள் வேஸ் இப்போ நம்மளுக்கு வந்து 4 இருந்தது இல்லையா, ஸோ அதுக்கு பதிலாக நம்மளுக்கு 2 வழிகள் மட்டும் இருக்குது அப்படின்னா அதை நம்ம டேரெக்டாகவே போடலாம். ஸோ 4ங்கிறப்போ 4 தடவை அதை ட்ரை பண்ணாமல் நம்ம இந்த மாதிரி ஒரு டெக்னிக் வந்து பார்க்குறோம். ஸோ சேம் அதே மாதிரி ஒரு மெத்தடில் மென் விமன் கொடுத்துருக்காங்க. 7 and 6, 7 men and 6 women. ஸோ இதில் டோட்டலாக நான் செலக்ட் பண்ண போகிறது 5 பேரை செலக்ட் பண்ணணும். இன் ஹவு மெனி வேஸ் கேன் இட் பி டன்? இதில் என்ன கண்டிஷன் கொடுத்துருக்காங்கன்னா அட்லீஸ்ட் 3 men ஆர் தேர். அப்போ இதில் 3 தான் மினிமம் இருக்கணும். ஸோ இப்போ ரிமைனிங் 2 இருந்தால் 5, 4, 1, 5 இல்லை 5, 0, 5. ஸோ இதுலேயும் வந்து there are 3 ways. ஸோ இது வந்து கன்வென்ஷனல் டெக்னிக்லேயே நம்ம போட்டு பார்ப்போம். ஸோ இதை நம்ம எப்படி சால்வ் பண்ணலாம்? டோட்டல் சி நம்பர் ஆஃப் செலெக்ஷன். ஸோ 7 C3 into 6 C2. ஸோ 5 பேர் 3, 2, 5 வந்துருச்சா? தென் ப்ளஸ் 7 C4 into 6 C1 plus 7 C5 into 6 C0. ஸோ இது எப்படினாலும் 1 தான். ஸோ மல்டிப்ளை ஆனாலும் உங்களுக்கு இது இல்லை. ஸோ இதை நீங்கள் சால்வ் பண்ணி பாருங்கள். ஸோ சால்வ் பண்ணோன்னா 7 C5 அப்படியே இருக்கும், அந்த 5 இதுக்கானது. 7 into இதை 7 C2ன்னு மாற்றிக்கலாமா? ஸோ ஈஸியாக சால்வ் பண்ணுறதுக்கு. ஸோ 7 into 6 divided by 2 into 1. நெக்ஸ்ட்டு 7 C4 into 6 C1. 7 into 6 into 5 into 4 divided by 4 factorial into 6 divided by 1. ஸோ 4 into 3 into 2ன்னு வரும். ஸோ 3 2s are 6, இது கேன்சல் ஆயிரும். ஸோ இதே மாதிரியே வந்து அந்த ரிமைனிங் இருக்கக்கூடியதுக்கும் 7 C3 and 6 C2 இதுக்கும் நம்ம சால்வ் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா 21,210 கிட்ட வரும். இது வந்து 525 வரும். ஸோ டோட்டலாக பார்க்குறப்போ 21,210 and 525. ஸோ டோட்டலாக பார்க்குறப்போ 756 தான் இந்த சம்க்கான ஆன்சர். ஸோ இது வந்து கன்வென்ஷனலில் நம்ம போட்டிருக்கோம். இதுக்கு முன்னாடி உள்ள சம்மை நீங்கள் அந்த டெக்னிக்கில் ட்ரை பண்ணி பாருங்கள். இதே கன்வென்ஷனல் டெக்னிக்கில் ட்ரை பண்ணி பாருங்கள். அந்த 4 ways வந்தது இல்லையா, ஸோ அதை அப்படியே ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இதுவும் கிட்டத்தட்ட சிமிலர் கொஸ்டின் தான். A question paper contains section A and section B. செக்ஷன் ஏல 5 கேள்விகள் இருக்குது, பியில் 7 கேள்விகள் இருக்குது. இதில் 8 கேள்விகள் வந்து ஸ்டூடெண்ட் அட்டன் பண்ணணும் டோட்டல். செலக்டிங் அட்லீஸ்ட் 3 questions from each section. மினிமம் 3 இருக்கணும், ரெண்டுத்துலேயுமே மினிமம் 3 இருக்கணும். ஸோ ஃபஸ்ட்டு ஏல மினிமம் 3 வச்சேன்னா ரிமைனிங் 5 இதில் அட்டன் பண்ணுவேன், 8 வந்துருச்சு. அதே மாதிரி பியில் நான் மினிமம் 3 அட்டன் பண்ணேன்னா ரிமைனிங் இது 8. இப்போ அதுக்கு மேலே பாசிபிள்னா 4 இருக்கும், 8. ஸோ இதுக்கு மேலே போக முடியாது. இதுக்கு மேலே ஒன்று கம்மி பண்ணணும், கம்மி பண்ணால் ஒரு இதோடது ரெடியூஸ் ஆயிரும். ஸோ there are 3 possible ways. 5 C4 into 7 C4. அந்த 4 கேள்வி ஒவ்வொரு செக்ஷனில் இருந்தோம். அதே மாதிரி ஒரு ஏ செக்ஷனில் இருந்து 3 கேள்விகளும் பி செக்ஷனில் இருந்து 5 கேள்விகளும் அட்டன் பண்ணுறேன். தென் லாஸ்ட் பாசிபிலிட்டி, ஃபஸ்ட்டு ஏ செக்ஷனில் இருந்து 5 கேள்விகளும் பி செக்ஷனில் இருந்து 3 கேள்விகளும், மொத்தம் 420 ways are there that a student can select can attempt 8 questions selecting at least 3 from each section. ஒவ்வொரு பிரிவில் இருந்தும் அட்லீஸ்ட் அதாவது 3 கேள்விகளாவது வந்து கண்டிப்பாக செலக்ட் பண்ணி இருந்து 8 கேள்விகள் அட்டன் பண்ணணும் அப்படின்னா 420 வழிகள் இருக்குது. ஸோ அந்த காஃபி சம் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட்டு வந்து நம்ம இன்னும் நிறையா சம்ஸ் சால்வ் பண்ணலாம். ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸில் ஏதாவது இது ரிலேட்டடாக இருந்ததுன்னா எடுத்து சால்வ் பண்ணலாம். ஸோ ப்ராபபிலிட்டி அப்படின்னு வந்தாலே இந்த கார்ட் சம்ஸ் கண்டிப்பாக வந்து இருக்கும். ஸோ நம்மளுக்கு வந்து ஸ்கூல் டைம்லேயும் நம்ம இது படிச்சிருப்போம்.
பட் ஒரு சிலருக்கு அந்த பேசிக்ஸ் தெரியணுங்கிறதுக்காக இதில் கொடுத்துருக்கேன். எப்படி கேட்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபேஸ் கார்ட்ஸ் அப்படின்னு கேட்கலாம். ஸோ ஃபேஸ் கார்ட்ஸ் அப்படிங்கிறது கிங், குவீன் அண்ட் ஜாக். மொத்தம் 52 கார்டு. 52 கார்டில் 26 சிவப்பு கார்டுகளும் 26 பிளாக் கருப்பு கார்டுகளும் இருக்குது. சாரி, கார்ட்ஸ் 26 பிளாக் கார்ட்ஸ் அண்ட் 26 ரெட் கார்ட்ஸ் இருக்கும். ஸோ ரெட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஹார்ட் அண்ட் டைமண்ட், அதே மாதிரி பிளாக்கில் கிளப் அண்ட் ஸ்பேட் அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஸோ மொத்தம் எத்தனை கிங், டோட்டலாக எத்தனை கிங்னு பார்த்தீங்கன்னா 4. அதே மாதிரி குவீன் 4, ஜாக் 4, ஏஸ் ஆல்சோ 4. ஸோ உங்களுக்கு ஃபேஸ் கார்ட்ஸ் வச்சு கேட்கலாம், கலர்ஸ் வச்சு கேட்கலாம். ரெட்டில் கிங் அப்படின்னு கேட்டால் என்ன சொல்லுவீங்க? மொத்தம் 2 கிங்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. டோட்டலாக 4 கிங்ஸ் இருக்குது. ஸோ 4C2 அப்படின்னு எழுதுவோம். அதே மாதிரி பிளாக்கில் குவீன் அப்படின்னாலும் அதே தான், 4, மொத்தம் 4 குவீன்ஸ் இருக்காங்க. ஸோ அதில் 2. இப்போது பிளாக்கில் பிளாக் எத்தனை பிளாக் கார்ட்ஸ் இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டோம்னா 26, மொத்த கார்டு 52. ஸோ இது உங்களுக்கு ஜென்ரலாக தெரிஞ்சுக்கிறதுக்காக. ஸோ இந்த கார்ட்ஸில் நெக்ஸ்ட்டு சம் பார்க்கலாம். அதே மாதிரி அந்த காஃபி சம் சால்வ் பண்ணுங்கள். நாளைக்கு அதுக்கான ஆன்சர் பார்க்கலாம். ப்ளஸ் நான் அந்த கன்வென்ஷனல் டெக்னிக் போட சொன்னது அதுவும் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ ஸோ மச். திஸ் இஸ் மை ஃபர்ஸ்ட் செஷன் வித் ராஜலக்ஷ்மி அகாடமி. ராஜலக்ஷ்மி அகாடமியோட ஃபர்ஸ்ட் வீடியோ இது என்னோடது. ஸோ உங்களுக்கு எந்த ஃபீட்பேக் இருந்தாலும் கமெண்ட் செக்ஷனில் லீவ் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். என் பேர் ஹரிதா. நான் மே மந்த்லேருந்து இந்த பேட்சில் இருக்கேன். கிட்டத்தட்ட ஒரு 6 மந்த்ஸாக நான் கண்டினியூஸாக அதை ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன். ஒவ்வொரு கிளாஸுக்குமே தனியாக ஒரு வீடியோ, அதுக்கான எக்ஸ்ப்ளனேஷன், அந்த வீடியோக்கான பிடிஎஃப் அண்ட் டெஸ்ட், இது கண்டினியூஸாக இந்த ப்ராசஸ் நடந்துகிட்டே இருந்துச்சு. அதுக்கப்புறம் வீக்கெண்ட்ஸில் ஃபுல்லாக அந்த வீக் படித்ததுக்கு உண்டான ஃபுல்லாமே ஒரு டெஸ்ட்டு கம்ப்ளீட்டாக வைப்பாங்க. அதுக்கான டைமிங் அண்ட் நடுவில் வந்துட்டு நம்மளுக்கு நிறைய என்கரேஜ் பண்ணுற மாதிரி கிஃப்ட்ஸு, ப்ரைஸ் மணி இதெல்லாம் வந்துட்டு கொடுத்தாங்க. ஸோ ஃபஸ்ட்லேருந்து இப்போ வரைக்கும் அதே ஸ்பீடில் கண்டினியூஸாக போயிட்டுருக்கு. இப்போ எங்களுக்கு ப்ரிலிம்ஸ்க்கு படிக்கிறதுக்காக கொஞ்சம் டைம் விட்டுருக்காரு. அந்த டைம்லேயும் அவர் ஃபுல்லாக எங்களோட மெயின்ஸ் ஜான், ஃபெப், மார்ச் இந்த 3 மந்த்துக்கு நாங்கள் மெயின்ஸுக்கு படிக்கிறதுக்கான எல்லா கிளாஸஸும் அவர் எடுத்து வச்சிட்ருக்காரு. ஸோ இப்போது நம்ம ஜாயின் பண்ணோம் அப்படின்னா ஜான், ஃபெப், மார்ச் இது 3 மாதத்துக்குள்ளே அந்த மெயின்ஸ்க்கான ஃபுல் டாப்பிக்கையும் நம்மளுக்கு கம்ப்ளீட் பண்ணி நம்மளுக்கு கொடுத்துருவாரு. அது மட்டும் நம்ம படித்தாலே நம்ம மெயின்ஸ் பாஸ் பண்ணிடலாம். ஸோ ப்ரிலிம்ஸுக்கும் மெயின்ஸுக்கும் யூஸ் ஆகிற மாதிரி தான் இதுக்கு முன்னாடியும் 6 மந்த்ஸ் டோட்டலாக ஃபுல்லாக அந்த மெயின்ஸ் கிளாஸ் அப்படி தான் கவர் பண்ணாங்க. இப்போவும் அதுக்கு தான் பண்ணிகிட்ருக்காங்க. நம்மளுக்கு டெஸ்ட் வரும்போது அதுக்கான படிக்கிறதுக்கான டைமும் அவங்க தனியாக நம்மளுக்கு கொடுப்பாங்க. ஸோ நம்பி பே பண்ணலாம், நம்பி இன்ஸ்டியூஷனில் சேரலாம், கரெக்டாக கிளாஸ் கொண்டு போவாங்க. சார் கிளாஸில் ஜாயின் பண்ணதுக்கப்புறமா தான் மெயின்ஸ் பாஸ் பண்ணுவோம் அப்படிங்கிற ஒரு கான்ஃபிடென்ஸே வந்துச்சு. ஸோ நம்பி நீங்கள் ஜாயின் பண்ணலாம். நான் டிஎன்பிஎஸ்சி ப்ரிப்பேர் பண்ண ஸ்டார்ட் பண்ணும்போது நான் ராஜலக்ஷ்மி பேட்சில் தான் ஜாயின் பண்ணேன். மெயின்ஸ் பார்த்திங்கன்னா கோச்சிங் சூப்பராக இருக்கும், வீடியோஸ்லாம் நல்லா கிளாரிட்டியாக இருக்கும், நல்லா கான்செப்ட்ஸ் வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும், வீக்லி டெஸ்ட் கண்டிப்பாக இருக்கும், நல்லா ஸ்ட்ரிக்ட் எவாலுவேஷன் இருக்கும். அதனால் நம்ம நெக்ஸ்ட் டைம் பண்ணும்போது இன்னும் கேர்ஃபுல்லாக நம்ம எழுதுகிற மாதிரி இருக்கும். அதே மாதிரி ப்ரிலிம்ஸ்க்கும் வீடியோஸ்லாம் நல்லா கிளாரிட்டியாக இருக்குது, நல்லா கான்செப்ட்ஸ்லாம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுற மாதிரி இருக்குது. அப்புறம் டைம்லி டெஸ்ட் வைப்பாங்க. அதனால் நம்மளால் ஈஸியாக நம்மளே செல்ஃப் எவாலுவேஷன் பண்ண முடியும். இவ்வளோ லோ ரேட்டுக்கு இவ்வளோ குவாலிட்டியாக கொடுக்குறாங்க. அதுக்கப்புறமேட்டு ஃபுல் டெஸ்ட்டும் அனுப்பியிருக்காங்க. ஸோ அதனால் ஈஸியாக நம்மளால் வந்து கிளியர் பண்ண முடியுங்கிற ஒரு கான்ஃபிடென்ஸ் வரும் நமக்கு. ஹாய் ப்ரோ, குட் ஈவினிங். என் பேர் ஜனனி. நான் குரூப் 2 மெயின்ஸ் அக்டோபர் பேட்சில் ஜாயின் பண்ணேன். நிறையா இதெல்லாம் யூடியூப் சேனல்ஸ் எல்லாம் பார்த்தேன். ஆனால் குரூப் 2க்கு யாருமே அப்போதைக்கு மெயின்ஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணாத மாதிரி தான் இருந்துச்சு. அப்புறம் பார்க்கும்போது தான் ராஜலக்ஷ்மி ஸ்டார்ட் பண்ணியிருந்தார். நானும் 2-3 சேனல்ஸ் எல்லாம் பார்த்தேன், குரூப் 2 மெயின்ஸுக்கெல்லாம் எப்படி கிளாஸ் எடுக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. திருக்குறளெல்லாம் பார்த்திங்கன்னா அண்ணா நல்லா கொஞ்சம் ப்ரீஃபாகவே 216 எஸ்எஸ் வந்து கொடுத்துருக்காரு. நம்ம டெய்லியும் 15 திருக்குறளாக படித்து பார்த்துருந்தோன்னா
எஸ்ஏ 216 எஸ்ஏஸும் நம்ம எழுதி முடிச்சிருக்க முடியும். மற்ற இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா திருக்குறளுக்கு யாரும் இவ்வளோ ப்ரீஃபாக எஸ்ஏஸ் கொடுத்ததில்ல. நானும் 2-3 வாட்டி யூடியூப் சேனல்ஸ் எல்லாம் செக் பண்ணியிருக்கேன். ஆனால் அண்ணா வந்து இவ்வளோ ப்ரீஃபாக கொடுத்துருக்காரு. இப்படி பார்க்கும்போது கண்டிப்பாக நம்மளுக்கு இன்னும் நிறைய தெரியும். நாமளும் குரூப் 2 மெயின்ஸ் எழுதி கிளியர் பண்ணி ஒரு இன்டர்வியூவும் கிளியர் பண்ணி ஒரு நல்ல போஸ்ட் வாங்குவோம் அப்படிங்கிற நம்பிக்கை இருக்குது. பேட்ச் பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை, நல்லா தான் கொண்டு போயிட்டுருக்காரு. கரெக்டாக நாங்கள் மந்த்லி ஃபீஸ் பே பண்ணோம் அப்படின்னா எங்களுக்கான ஷெட்யூல்ஸை வந்து அவர் குரூப்பில் சென்ட் பண்ணிடுவார். நம்பி ஜாயின் பண்ணலாம். என் பேர் வந்து துரைராணி. நான் ராஜலட்சுமி சேனலில் வந்துட்டு குரூப் 2 மெயின்ஸ் வந்து அக்டோபர் பேட்ச் வந்து ஜாயின் பண்ணியிருக்கேன். இப்போ மொத்தமாக வந்துட்டு 216 எஸ்ஏ வந்து கொடுத்துருக்காங்க. இப்போ அதுதான் போயிட்டுருக்கு. அப்போது கோச்சிங்கெல்லாம் நல்லாயிருக்கு. கோச்சிங்கெல்லாம் நல்லாயிருக்கு. அதுக்கப்புறம் வந்து எந்த டவுட்டுனாலும் எக்ஸாம் ரிலேட்டடாக வந்து எந்த டவுட்டுனாலும் வந்து அண்ணா கிளியர் பண்ணுறாங்க. படிக்கிறவங்களுக்கு கொஞ்சம் நல்லா சப்போர்ட் பண்ணுறாங்க. ப்ளஸ் வந்துட்டு என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு 30,000 வந்துட்டு 30,000 வந்து ஃபீஸ் கட்டி ஒரு பெரிய இன்ஸ்டியூட்டில் ஜாயின் பண்ண முடியாத ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்துட்டு இந்த கோச்சிங் வந்து நல்லா சப்போர்ட்டிவாக இருக்கும். நல்லா தான் கோச்சிங் பண்ணுறாங்க. என்னோடய பேர் வந்து ஜோதிப்ரியா. நான் ராஜலக்ஷ்மி மெயின்ஸ் பேட்சில் அக்டோபரில் ஜாயின் பண்ணேன். கோச்சிங் பற்றி சொல்லணும் அப்படின்னா நல்லாவே கோச்சிங் கொடுக்குறாங்க ப்ரோ. நம்ம பெரிய பெரிய அகாடமிலாம் போய் ஜாயின் பண்ணோம் அப்படின்னா வந்து இண்டிவிஜுவலாக வந்து நம்மளை வந்து எவாலுவேட் பண்ணுவாங்களா அப்படின்னா வந்து நமக்கு டவுட்டாக தான் இருக்கும். ஆனால் ப்ரோ வந்து நம்ம டெய்லி நம்ம ஆக்டிவிட்டீஸை வந்து எவாலுவேட் பண்ணி நமக்கு வந்து கரெக்ஷன் சொல்லுவாங்க. இப்போது நமக்கு ஒரு டைம் கொடுத்து படிக்க சொல்லி டைம் கொடுத்துருக்காங்க, அதுக்குள்ளே நம்ம சப்மிட் பண்ணல அப்படின்னு சொன்னால் அவங்களே வந்து கேட்பாங்க, ஏன் நீங்கள் சப்மிட் பண்ணல அப்படின்னு சொல்லி. அப்போது நமக்கு வந்து ஓகே கேட்குறாங்க சப்மிட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி தோணும். ஸோ அது மூலிமா நமக்கு வந்து கொஞ்சம் நம்ம நல்லா படிப்போம். அப்புறம் வந்து இப்போதைக்கு வந்து திருக்குறள் தான் போயிட்டுருக்கு. திருக்குறள் வந்து மொத்தம் வந்து 216 எஸ்ஏஸ் கொடுத்துருக்காங்க. அதை நம்ம படித்து சென்ட் பண்ணி அனுப்ப சொல்லியிருக்காங்க. அப்புறம் அது முடிச்சதுக்கப்புறம் ரிமைனிங் உள்ள டாபிக்ஸ்லாம் கவர் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க. பேட்சை பொறுத்த வரைக்கும் நல்லா தான் இருக்குது, நம்ம நம்பி ஜாயின் பண்ணலாம். ஹாய், நான் வந்து ஓல்டு ஸ்டூடெண்ட்டு இந்த டிஎன்பிசி ராஜலக்ஷ்மி டிஎன்பிசியில் நான் வந்து அக்டோபர் பேட்ச் ஜாயின் பண்ணேன். குரூப் 2 மெயின்ஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா திருக்குறள் கொடுத்துருக்காரு, அது போயிட்டுருக்கு. அதேமாதிரி ப்ரீலிம்ஸும் இருக்குது குரூப் 1க்கு. அதுக்கான வீடியோ எல்லாத்தையும் கொடுத்துருவாரு. நம்ம வந்து படிக்கிற வேலை மட்டும்தான். ஆக முதல்ல எல்லாமே அவர் சைட்லேருந்து கொடுத்துருவாரு. நம்ம படித்து பாஸ் பண்ணுற வேலை தான். நம்ம எப்போ டவுட் கேட்டாலும் எல்லாத்தையும் ரெக்டிஃபை பண்ணி தருவார். மந்த்லி ஃபீஸ் வந்து பே பண்ணால் போதும். அதில் வந்து நம்பி ஜாயின் பண்ணலாம் குரூப் 2க்கு. என்னோடய பேர் ராஜேஷ். நான் ராஜலக்ஷ்மி குரூப் 2 மெயின்ஸ் பேட்சில் வந்து அக்டோபர் மாதம் ஜாயின் பண்ணேன். நான் இப்போ தான் டிஎன்பிசிக்கு புதுசாக படிக்கிறேன். நான் என் நண்பர் சொல்லி தான் வந்து இந்த பேட்சில் வந்து ஜாயின் பண்ணேன். சார் நல்லா தான் நடத்துகிறாரு. நமக்கு எதனா சந்தேகம்னா உடனே அதை விளக்கிறாரு. நல்லா தான் போயிட்டுருக்கு. அதேமாதிரி முக்கியமான ஒன்றுன்னா ஃபீஸ் ஓரளவுக்கு நமக்கு கம்மியாக தான் கொடுத்துட்ருக்காரு. மற்ற அகாடமி நான் போய் சர்ச் பண்ணும்போது அதை விட இவர் கம்மியாக தான் கொடுத்துட்ருக்காரு. நல்லா தான் நடத்துகிறார். மற்ற அகாடமியோட நல்லா தான் நடத்துகிறாரு. நம்பி சேரலாம். ஹை ஃபேமிலி, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நான் ராஜலக்ஷ்மி பேசுகிறேன். இந்த வீடியோ முழுக்க பார்த்தீங்கன்னா ஃபீட்பேக் வீடியோ தான். ஃபஸ்ட்டு ஒரு நிமிஷம் பார்த்தீங்கன்னா டிஎன்பிசி குரூப் 1 மெயின்ஸ் அண்ட் ப்ரிலிம்ஸ் பேட்ச்லேருந்து பேசியிருப்பாங்க. அதுக்கப்புறம் ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்கன்னா டிஎன்பிசி குரூப் 2 மெயின்ஸ் பேட்ச் தான் அக்டோபர் பேட்சில் ஜாயின் பண்ணுவாங்க. ஓகேங்களா? கிட்டத்தட்ட இது வரைக்கும் ஒரு 300 திருக்குறள் மேலே படிச்சிருப்பாங்க எல்லாருமே. ஓகேங்களா? நான் சொல்கிற ஒரே லாஜிக் தான். என்னை நம்பி வரலாம், அன்றைக்கி ஏமாற்ற மாட்டேன். அதேமாரி நம்ம கொடுக்குற ஒர்க்கு கரெக்டாக பண்ணணும். நீங்கள் கொஞ்சம் பொங்கு அடித்தாலும் நீங்கள் என்ன ஏமாற்றலை, உங்களை தான் ஏமாற்றிக்கிறீங்க. அதை நான் உங்களை ஏமாற்ற வேணாம்னு தான் சொல்கிறேன். நல்லா படிங்க, எக்ஸாம் பாஸ் ஆகும், அவ்வளோதான் லாஜிக். நான் கொஞ்சம் ரெகுலராக கேட்டுகிட்டே இருக்கேன். உங்களுக்கு எந்த டவுட்டாக இருந்தாலும் கண்டிப்பாக கிளியர் பண்ணணும். ஓகேங்களா? அதில் எந்த டவுட்டும் கிடையாது. ஓகேவா? ஜாலியாக என்ஜாய் பண்ணுங்கள், நல்லா படிங்க, ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த வாட்ஸ்அப் நம்பர் பார்த்தீங்கன்னா 9600819370. அது வாட்ஸ்அப் மெசேஜ் பண்ணுங்கள். ஓகேவா? பை.